நம்ம திருவனந்தபுரத்துல பிரிட்டிஷ் F-35 போர் விமானம் 19 நாளா தங்கி இருந்துச்சு தெரியுமா? நம்ப முடியலல்ல. கடந்த மாசம் நம்ம கேரள மாநிலம் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல பிரிட்டனோட அதிநவீன F-35B போர் விமானம் ஒன்று அவசரமா தரையிறங்குச்சு. காரணம், அதோட ஹைட்ராலிக் சிஸ்டம்ல கோளாறு. சாதாரணமா ஒரு சில மணி நேரத்துல சரியாக வேண்டிய பிரச்சனை 3 வாரமா நீடிச்சுச்சு. ஆனா இந்த சம்பவம் சும்மா ஒரு அவசர தரையிறங்கல் இல்லைங்க, இதுக்கு பின்னால பெரிய கதை இருக்கு. பிரிட்டிஷ் ராணுவம் நம்ம இந்திய இன்ஜினியர்களை விமானத்தை தொடக்கூட விடல. காரணம், F-35 விமானத்தோட ரகசிய தகவல்கள் வெளியாகிடுமோன்னு பயம். ஆனா நம்ம இந்திய ராணுவம் என்ன சும்மாவா இருக்கும்? விமானம் அவசரமா தரையிறங்கும் போது அது ஸ்டெல்த் மோட்ல இல்ல, ஏர் டிராபிக் கண்ட்ரோலோட பேசிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அதோட சிக்னல்கள் எல்லாமே நம்ம இந்திய ரேடார்ல பதிவாகி இருக்கும். திவ்யா திருஷ்டிங்கிற நம்ம இந்தியாவோட அதிநவீன சென்சார் சிஸ்டம் 3 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து எந்த விமானத்தோட சிக்னலையும் கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஊரு பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் யூனிட்டும் INS கட்டபொம்மன் ரேடார் சிஸ்டமும் கூட இந்த விமானத்தோட சிக்னல்களை சேகரிச்சிருக்கலாம். இது மட்டும் இல்லாம நம்ம சாட்டிலைட்கள், ட்ரோன்கள்னு பல வழிகள்ல இந்த F-35 விமானத்தோட ரகசியங்களை நம்ம சேகரிச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு சம்பவம் மூலமா உலகத்திலேயே ரொம்பவே ரகசியமான F-35 போர் விமானத்தோட முக்கியமான தகவல்கள் நம்ம கைக்கு கிடைச்சிருக்கும்னு நம்பப்படுது. ஒரு சாதாரண கோளாறு நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்ச மாதிரி ஆகிடுச்சுல்ல. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.